ஸோ வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 2 மாசம் ஆகுது. ஸோ பெருசா இது ரீசன்லாம் இல்லை, சோம்பேறித்தனம். அதே மாதிரி வந்து ஷூட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான பிளேஸ் இல்லை அப்படின்றதுனால அப்படியே ஷூட் பண்ணாம அப்படியே தள்ளிக்கிட்டே இருந்தது. இந்த 2 மாசத்துல வந்து சில கண்டென்ட் வைஸும் சில விஷயம் எழுத வேண்டியது இருந்தது, வீடியோக்காக எழுத வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் உட்காந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எனக்கு பண்ணணும்னு தோணிருக்கு. ஸோ அதனால அதுவும் கூடிய சீக்கிரம் வரும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து கேமிங் ஆஸ் யூஷுவல் நான் அது லிஸ்ட்லேயே வச்சிருந்தது. கேமிங் ஒன்று, அதுக்கப்புறம் குக்கிங் ஒன்று, அப்புறம் வந்து பாட்காஸ்ட் வந்து அபவுட் மூவிஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாட்காஸ்டில் ரீல்ஸ் பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக அந்த ரூமில் வச்சு பூட்டிட்டு எனக்கு பண்ணணும்னு சில விஷயம் இருக்கும்ல, ஸோ அந்த கண்டென்ட்லாம் வந்து இனிமேட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ புதுசாக வந்த படம்லாம் எதுவுமே நான் பார்க்கல. ஸோ அதனால ஒரு பஞ்ச் ஆஃப் பக்கெட்ல வந்து நிறைய படம் குமிஞ்சு அப்படியே கலந்தது. சரி, ஓகே, எல்லாத்தையும் உட்காந்து போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உட்காந்து படம் பார்த்துட்டு வந்தேன். அதே மாதிரி பழைய படம்லாம் போய் ரீவிசிட் பண்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா சிலது வந்து ரீல்ஸ்ல பார்த்துட்டு இந்த படம் சூப்பரா இருந்ததுல அப்படின்னு சொல்லிட்டு போய் திருப்பி உட்காந்து ஃபுல்லா உட்காந்து பாக்குறது, அதுக்கப்புறம் அந்த வைப் வேணுன்றதுக்காக உட்காந்து அந்த படத்தை பார்க்கறது, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதுல ரீவாச் பண்ணப்பட்ட படம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பத்தி ஏன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஏன் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோ. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு மாட்டை கொண்டு வந்து இங்க கட்ட வேண்டியது. பார்க்க போற படம் வந்து விருமாண்டி. இந்த படம் வந்து நான் நிறைய தடவை பார்த்தேன். அது வந்து எனக்கு நம்பர்ஸாவே எனக்கு ஞாபகம் இல்லை, எவ்வளவு நம்பர்ஸ் பார்த்துருக்கேன்றதே எனக்கு ஞாபகம் இல்லை. ரோஷ்மன் எஃபெக்ட்ல பண்ண ஒரு படம் தான் வந்து விருமாண்டி. அது 4 பேரோட கதையா இருக்கும். ஸோ கொத்தால தேவனும் விருமாண்டியும் இருக்கிற கேரக்டரா இருக்கும். ஸோ இதுல வந்து லைவ் ஆடியோ கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி நிக்கிறவங்க சவுண்ட் எஃபெக்ட் கூட அந்த மைன்யூட்டா இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு சீன்ல வந்து அவங்க அப்பத்தா வந்து இறந்துருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு சிங்கிள் ஷாட்டா வரும். அவர் வந்து அந்த அப்பத்தாவை புதைக்கிற இடத்துல தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த சேரை எடுத்து மேல அடிச்சுப்பாரு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுமே அது நம்ம மேல அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த விருமாண்டி படத்துல வந்து கிணறுமே வந்து ஒரு மாதிரி சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஒரு முக்கியமான சீனா இருந்தாலுமே ஒண்ணு கிணத்துக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க, இல்ல கிணத்துக்கு வெளில பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கிணறு மேல உட்காந்து அந்த முக்கியமான சீனே அப்படிதான் ப்ராசஸ் ஆகும். அன்னலட்சுமி கூட பேசுறது ஃபுல்லா கிணத்துக்குள்ள இருக்கும். அதே மாதிரி அவன் நல்லவனா இருக்கும்போது எல்லா சீனுமே உள்ள இருக்கும், கிணறுக்குள்ள இருக்கும். கொத்தால தேவர் கூட இருக்கும்போது அந்த சீன் ஃபுல்லா வெளில இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிணறு சுத்தி ஒரு நடக்கிற ஒரு கதையா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கதையுமே ஆரம்பிக்கிறதே வந்து ஒரு கிணத்தோட பிரச்சனை மாதிரி தான் ஆரம்பிக்கும். எங்க கனெக்ட் பண்ணுவோம்னா ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அதுல வந்து ஒரு குழந்தை வந்து உள்ள விழுந்து இறந்துரும். அதுக்கு வந்து போய் சொல்லிடுவாங்க. அப்போ அந்த அம்மா வந்து கோர்ட்டுக்கு வெளில இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, கிணத்துக்குள்ள இருக்கும்போது நல்லவனா இருக்கியே, இப்ப கிணத்துக்கு வெளில போனோன்னா இந்த மாதிரி பேசி கெட்டவனா இருக்கியே அப்படின்ற மாதிரி அந்த இடத்தையுமே அந்த ஃபில்ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரைட்டிங்மே வந்து சூப்பரா இருக்கும். அதுல வந்து நல்லம நாயக்கர் கேரக்டர் சொல்லுவாரு, போய் ஜெயிச்சிருச்சுன்னு நினைக்காத, உண்மைதான் கடைசியில வெல்லும், நான் நிம்மதியா தூங்கிடுவேன், நீ தூங்குவியா அப்படின்னு கேட்டு அடுத்த டைலாக்கே ஒன்று சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் மனசுதான்டா கோட்டு, அதுக்கப்புறம் தான் இது எல்லாம் அப்படின்வாரு. அது வந்து சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து அந்த டைலாக்குமே பயங்கரமா ஒர்க் இருக்கும். இந்த படத்தை பத்தி பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. சிறுதெய்வமா இருக்கட்டும், இதுல கடவுளை விஷுவல் படுத்தினதா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஊரை சுத்தி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அபவுட் அதுல பேசியிருக்க பாலிடிக்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே பத்தி பேசுறதுக்கு அது வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். அது வாட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். மேபி அது வந்து ஒரு பாட்காஸ்டா கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். கமலஹாசனும் இளையராஜாவும் சேர்ந்தா ஒரு காதல் ஒண்ணு இருக்கும்ல, அதை வந்து உன்னை விட பாட்டுல ஒரு விஷுவல் ட்ரீட்டா ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அங்க நடக்கிறதா அப்படியே பாட்டாவே வரும். மாடுங்கள்லாம் மணி அடிச்சுட்டே போயிட்டு இருக்கும். அப்போ பாட்டு ஒண்ணு ஸ்டார்ட் ஆகும், காட்டு வேலி காலங்க கழுத்து மணி அபிராமி கேரக்டர் வந்து சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாரு, என்ன கேட்கிற சாமிய அப்படின்னு, 100 ஜென்மம் கூட போதுமா அப்படின்னு கேட்பாரு. அது அப்படியே டிராவல் ஆயிருக்கும்.
ஒரு ஜன்மம் நமக்கு போதுமா அப்படின்னு அப்படியே அந்த இதுல ஒரு டிராவல் ஆகும். ஒன் ஆஃப் தி விஷுவலோட சேர்ந்து எனக்கு அந்த பாட்டுமே எனக்கு கனெக்ட் ஆனது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஒன்ன விட பாட்டு தான். நீ என்ன வேற சொன்னாலும் உனக்கு ஊர் வச்ச பேர் சண்டே தானே. எனக்கு எல்லாம் தெரியுமா உன்னை பத்தி? அது எல்லாம் தெரியுமாவில. சரி, எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அருகிது எங்க இருக்கீங்க. அடுத்த படம் வந்து இயற்கை. ஸோ இது வந்து எஸ்பி ஜெகநாதன் எடுத்த ஒரு படம். ஸோ இதுல வந்து வெண்ணிற இரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. இதை பத்தி நான் இப்ப கம்மியா பேசிக்கிறேன். புக்கை வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் போடலாம்னு பாக்குறேன். ஸோ அது ஆடியோ பாட்காஸ்டா புக் எஃப்எம்ல இருக்கு, யூடியூப்லயுமே இருக்கு. ஸோ அதுல போய் கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்டுக்கோங்க. ஆடியோ புக்கா எனக்கு வந்து கேட்டேன், ஆனா எனக்கு புக்கு படிச்சா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதை படிச்சுட்டு நான் வந்து அதை ஃபுல் வீடியோவா பண்ணும்போது அதுல நான் சொல்றேன். நிறைய பண்றதை விட ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறத மனசு ஆழமா பாதிக்குமா? காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியாது. இதெல்லாம் சொல்ல ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கார். இதுல எந்த கேரக்டருமே ஃபிளாடா எழுதியிருக்கவே மாட்டாங்க. இந்த 3 பேர் கேரக்டருக்குமே இப்போ மருதுவா இருக்கட்டும், நான்சியா இருக்கட்டும், கேப்டனா இருக்கட்டும், அந்த 3 பேர் மேலுமே கோவமே வராத மாதிரிதான் எழுதியிருப்பாங்க. எனக்கு கோவம் வரல. மருது கேரக்டர் வந்து ரெடி லவ் பண்ண பொண்ணு தானே அப்படின்னு நினைக்காம அவன் லவ் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி நான்சி வந்து கேப்டன்ற ஒரு கேரக்டரை வந்து லவ் பண்ணிட்டா அப்படின்றதுக்காக அவ அப்படியே இருப்பா. எப்போ சைரன்ஸ் ஒருத்தன் கேட்டாலும் அவ வெளில போய் அந்த கப்பலை போய் பாப்பா, அவ கேப்டன் வந்து எப்போ வராதுன்னு சொல்லி. அதே கேப்டன் வந்து அந்த சின்ன பொண்ணுக்கு கொடுத்த ஒரு சத்தியத்தினால திருப்பி வருவாரு. அதுக்கப்புறம் வந்து இது மாறும். கிளைமேக்ஸ்ல வந்து மார்க்ஸ்க்கு கழட்டுற வரைக்கும் அது மருதுன்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு ஆளுங்க வந்து டப்புன்னு கேப்டன். அது கேப்டனா மாறும் போது கூட ஒரு நிமிஷம் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அது வந்து கடந்துதான் போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவனுமே தப்பு பண்ணல, கேப்டனுமே தப்பு பண்ணல, அவனுமே இவனுக்காக தான் வந்திருக்கான். பட் ஆனா 2 பேர் கேரக்டருமே ஒரு டெஃபினிஷன் கொடுக்கறதுன்றதுல அது வந்து இதுல கரெக்டா எலிவேட் பண்ணியிருப்பாங்க. பெரிய இதுனா வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், வித்யாசாகர் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று கொடுத்துருப்பாரு. ஸோ அது வந்து சூப்பரான ஒரு விஷயம். நான் இதோட இந்த இயற்கையை பத்தின ஒரு போர்ஷனை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அதை பத்தி பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஸோ அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அது ஒரு பெரிய வீடியோவா நான் ஒன்று மேக் பண்றேன். உலகம் பூரா எல்லா ஹார்பர்லயும் இதே கதை தான். லைட் ஹவுஸ்ல ஒரு பொண்ணு நிற்கும். என்னடான்னு கேட்டா உன்ன மாதிரி தான், மாங்காய் கொடுத்தேன் மனசை கொடுத்தேன். எவனாவது மாங்காய் வாங்கிட்டு மனசு கொடுப்பானா? அடுத்தது வந்து ஹேங்கோவர் 2. இதுக்கு அடுத்து நான் நிறைய தடவை பார்த்த படம் வந்து ஹேங்கோவர் 2. ஹேங்கோவர் 2 வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்காதீங்க. அதை போய் தமிழ் டப்ல போய் பாருங்க. அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலா அஃபிஷியல் தமிழ் டப்பு கிடையாது, அது வந்து காமெடியா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஃபேமிலி படம் கிடையாது. நான் ஏன் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடாது? நான் பார்ப்பேன். அப்போ ஹியூமன் சென்டிபீடு, 2 Girls 1 Cup அதையும் உட்காந்து ஃபேமிலியோட பாருங்க. ஒரு மாதிரி சில்லா இருக்கும். அந்த 2 படமும் உட்காந்து பாருங்க. எந்த ஒரு ரீல் பேஜ் எடுத்தாலும் மீம் போடுறதுனாலும் ஹேங்கோவர் இல்லாம இந்த ஒரு இது வந்து முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு படம் அது. நம்ம என்ன விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதை ஒரு மீம் மெட்டீரியா மாத்திடலாம் ஹேங்கோவர் படத்தை. ஸோ ஹலோ 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 வெளியே போடா. ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயமா தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு நடுவுல சில கேரக்டர்ஸ் வரதையும் காமிச்சிருப்பாங்க. ஆலன், ஸ்டூ, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் ஒருத்தா இருப்பான், அது தெரியல மறந்துட்டாங்க. பில்லான்னு ஒருத்தா இருப்பான், டெடின்னு ஒருத்தா இருப்பான். இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தான். பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்காக தாய்லாந்து போயிடுவாங்க. அங்க போயிட்டு ஒருத்தனை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை. அந்த 3 பேருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அந்த ஸ்டூன்ற கேரக்டரை போட்டு ஆலனும் இன்னொருத்தரும் போட்டு செஞ்சுட்டு இருப்பானுங்க. அப்படின்னு ஒரு சீன்ல அவன் ஒய்ஃபு கூட உட்காந்து பேசிட்டு இருப்பான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு வெளில இருந்து கத்துவாங்க. டேய் பல்லு அந்த ஸ்டூ கேரக்டர் போட்டு எல்லாரும் செஞ்சுனே இருப்பாங்க. ஜாலியா இருக்கும் ஒரு மாதிரி படம். பில்லா கேரக்டர் சூப்பரா இருக்கும், செம்ம ஜாலியா பண்ணிட்டு இருப்பான். என்னன்னா ஸ்டூ கேரக்டர் அப்பயும் ஸ்டூ கேரக்டர் தான் செய்வாங்க. ஸ்டூ வந்து நீ என்ன பிசினஸ் பண்ற?
பண்றியா அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி காரை எடுத்துட்டு போய் பறக்க விடுவானுங்க. பறக்க விட்டு நிப்பாட்டானா அப்பாடா இப்பதான்டா சோ ஒரு மாதிரி செம்ம ஜாலியான ஒரு படமா இருக்கும். உட்காந்து பசங்களோட உட்காந்து அந்த படத்தை உட்காந்து பாருங்க. படம் பசங்க இல்லாதவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க உட்காந்து தனியா உட்காந்து பாருங்க. படம் வந்து ஒரு மாதிரி செம்ம ஜாலியான ஒரு படமா இருக்கும். ஹேங் ஓவர் 2. பட் கடல் படம் இங்கதான் ஷூட் பண்ணதா கேள்விப்பட்டேன். என்ன ஓகே? எனக்கு அந்த படம் பிடிக்கல. ஏன்? கேவலம். ஹீரோயினா மூஞ்சும். வந்து பிசாசு அந்த படம் வந்து நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். ஆக்சுவலா மிஸ்கினோட ஒரு காவியமான ஒரு படம் தான் வந்து பிசாசு. படம் ஓபன் பண்றதே வந்து அந்த பொண்ணோட கண்ல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அப்படியே கண்ல இருந்து அப்படியே மேல வரும்போது அப்படியே அந்த பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட் பண்ணது வந்து ஹீரோ கேரக்டர் தான் பண்ணிடுவான். அவன் தெரியாம தான் பண்ணுவான். பொண்ணு வந்து அப்பதான் அவனை பார்த்திருப்பா. அப்பயே லவ்வா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறக்கும் போதும் அவனை அப்பா அப்படின்னு கூப்பிட்டு தான் அவ இறந்துருவா. அது அந்த பொண்ணு வந்து பேயா மாறி அந்த அவனோட வீட்டுக்குள்ள வந்துருவா. உயிர் எடுக்கிறாயா? உன் பொண்ணு உயிர் எடுக்கிறா? யார் என் பொண்ணு? எனக்கு சொந்தமா பந்தமா? எதுக்கு என் வீட்டுல இருக்கணும்? கோர்னா அந்த கார்ல அடிச்சுட்டு போனானே அவன் வீட்டு போய் அவனுக்கு சொல்லாமே. என்னென்ன தேவைன்றத அந்த பொண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. அவன் தூங்கும் போது பில்லோ கவரை இது பண்றதா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் அவ பண்ணிக்கிட்டே இருப்பா. அதே மாதிரி வந்து அவன் நெக்ஸ்ட் டே வந்து அந்த இறந்த நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கே போயிருப்பான். அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போகும்போது அங்க எல்லோ கலர் பூலாம் விழுந்து அந்த இடத்துல ஒரே ஒரு செருப்பு மட்டும்தான், அவளோட செருப்பு மட்டும்தான் இருக்கும். அந்த செருப்பு எடுத்துட்டு வந்து அவனோட வீட்டுல வச்சிருப்பான். அது வந்து ஒரு ஃப்ரேமாவே பாக்குறதுக்கு ஒரு சூப்பரா இருக்கும். அந்த செருப்பு இருக்கும், பக்கத்துலயே வந்து அந்த ஜோக்கர் பொம்மை ஒண்ணு இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஃப்ரேமாவே பாக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி சூப்பரா இருந்தது. ஒரு பேயாலாம் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. படம் ஃபுல்லாவே வந்து ஏஞ்சல் கேரக்டரோட தான் டிஃபைனே பண்ணியிருப்பான். அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், அவ பண்ற விஷயமா இருக்கட்டும். அவன் வந்து ஒரு டைம் சரக்கு எடுத்துட்டு வந்து வைப்பான் அடிக்கிறதுக்காக. அந்த பொண்ணு வந்து தட்டி விட்டுருவா, அதை தட்டி விட்டு உடச்சிருவா. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துருவாங்க. அப்போ வந்து அவங்கள எடுத்துட்டு வந்து வெளில போட்டுருவா. அவன் அம்மாவும் சொல்லுவான், அவ வந்து என்னோட உயிரை காப்பாத்திருக்கா, அவ வந்து நம்மளோட தெய்வம் அவ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கேரக்டருமே வந்து ஒரு ஏஞ்சல் கேரக்டர் மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருப்பான். அது ரைட்டிங்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து 7G படத்துலையுமே வந்து அனிதாவோட கேரக்டரையும் ஒரு ஏஞ்சல் மாதிரி தான் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அவ கடைசியா வந்து பேசுறதா இருக்கட்டும், அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப்ன்றத அவ சொல்றதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஒரு ஏஞ்சல் கேரக்டரோட டிஃபினேஷன் மாதிரியே தான் அந்த 7G படத்துலையுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர், அந்த ஹீரோ கேரக்டர் வந்து கண்டுபிடிச்சிருவான், நான் தான் அந்த பொண்ணை வந்து சாவடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவை போய் பார்த்துட்டு காலில் விழுந்துட்டு நான் தான் உன் பொண்ணை சாவடிச்சேன், என்னை தயவு செஞ்சு கொண்டுருங்க அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவரு பஸ்ட் அவுட் ஆகி நடிப்பாரு. அது வரைக்கும் அவர் அந்த பொண்ணோட அப்பாவோட கேரக்டர் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனா தான் இருப்பாரு. அந்த கடைசியில வரும்போது தான் அந்த கடவுளே திட்டுவாரு. அவரு ஏண்டா கடவுளே, இந்த பசங்களை நீ சேர்த்து வைக்க மாட்டியா அப்படின்னு தான் திட்டுவாரு. கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்த நம்மளுக்கு என்ன, நம்மளுக்குன்னு என்ன சொல்றது. எனக்கு பர்சனலா போட்டோகிராஃபி பிடிக்கும்ன்றனால மிஸ்கின் படமோ இல்ல ராம் படமோ எனக்கு அது ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு, அழகா இருக்கு எனக்கு. நான் இப்போ அந்த செருப்பு சீனுமே சொன்னல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் கிட்ட ஹோல்டுலயே இருக்கும். மிஷ்கின் படத்தெல்லாம் ஐரேனியான விஷயம் வந்து நிறைய நடக்கும். என்னன்னா வந்து பிசாசுன்னு வச்சுட்டு அந்த கேரக்டரை வந்து ஏஞ்சலா காட்டுவாங்க. அதே மாதிரி சைக்கோன் படம் எடுத்துட்டு அந்த வில்லன் கேரக்டரை வந்து குழந்தைன்னு சொல்லி படத்தை முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அஞ்சாதே படத்துல ஒருத்தன் வெட்டி பையனா சுத்திட்டு இருப்பான், அவனுக்கு போலீஸ் ஆகணும்னு ஐடியாவே இருக்காது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு போலீஸ் ஆகணும்னு ஐடியா இருக்கும். அப்படியே செகண்ட் ஹாஃப்ல மாறும், அவன் போலீஸ் ஆயிடுவான், இவன் குடிகாரனா மாதிரி சுட்டு செத்துருவானுங்க. அந்த மாதிரி ஐரணியான விஷயம் வந்து மிஸ்கின் படத்துல நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து மிஸ்கினை வந்து கண்ணாடி கழட்ட வச்சாங்க, அவரை சாரி கேட்க வச்சாங்க. அடிச்சா நீ செத்துருவ அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு வைலன்ஸோ, அதே மாதிரி நான் மன்னிச்சு உங்களை எல்லாரையுமே கடவுளாக்குறேன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு வேர்டா தான் நான் பாக்குறேன். அவரு பேசும்போதே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நான் உங்களை எல்லாருமே கடவுளாக்குறேன்டா அப்படின்னு. அந்த எடுக்கிற இடத்துல வந்து யாருமே இல்லைன்றதுதான் ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த மோசமான மனிதன், அந்த ஈவில்,
அவன் கடைசியில் சொல்லுவான், அந்த ஊர் மக்களை பார்த்து, ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நீ சாப்பிடாமாங்க. அவன் சொல்லுவான், எனக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளவு நாள் கெட்டவனா இருந்தேன், உங்களுக்கு நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன், அது ரொம்ப வருத்தமா இருக்கேன். நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்கிறேன். நன்றி. படம் வந்து வாரணமாயிரம். அந்த படத்தை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, ஜிவிஎம் வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லுவாரு, நான் வந்து சத்யா படத்தை பார்த்து தான் நான் காப்பு போட ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நான் வாரணமாயிரம் படத்தை பார்த்துட்டு தான் நான் காப்பு போட ஆரம்பிச்சேன். ஒரு சீன் என்னன்னா, அவனை ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணுவான். அவனை ஃபுல்லா ஜிம்ல போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பைக்ல போகும்போது அவன் இப்படி பார்ப்பான், அப்படி காப்பை இப்படி ஏத்திட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ஓட்டிட்டு போவான். எனக்கு வந்து இன்னமும் நான் பைக்ல போகும்போது அந்த மாதிரி பார்த்துட்டு ஏற்றும் போது என் மைண்டுக்கு வந்து டக்குன்னு ரியலைஸ் ஆகுறது வந்து அந்த ஒரு சீன் தான் எனக்கு ரியலைஸ் ஆகும். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அந்த படத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம வீட்டுல இருக்க டேடி எல்லாம் வந்து இங்க இருக்கிற அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. இந்த படத்துல வர பாட்டு வந்து அது பெரிய ஒரு பூஸ்ட் நினைக்கிறேன். அதே மாதிரி பர்டிகுலரா அனல்மல்லி பாட்டு வந்து ஒரு லைஃப் ஜேர்னியவே காமிச்சிருப்பாங்க. அதுல லவ் இருக்கும், அவங்க 2 பேருக்குள்ள இருக்க லவ் மேக்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட குழந்தை வந்து பெரிய பையனா ஃபோன் பேசுற அளவுக்கு ஒரு பையனா மாறுற அளவுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அந்த டிரான்ஸ்லேஷனுமே வந்து ஒரு சூப்பரா மேக் பண்ணியிருப்பாங்க. It's not very often you see a young man like you crying. I hope you feel better soon. வந்து ஃபர்ஸ்ட் கமலை வந்து ரிவ்யூ பண்ணது வந்து வாரணமாயிரம் படம் தான். அது வரைக்கும் வந்து கமலை பத்தி ஸ்கிரீன்ல அதிகமா காமிக்க மாட்டாங்க. ஒரு கிளாப் வேணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டைலாக்கா இருக்கட்டும், ரஜினிகாந்தோட படத்துக்கு போற மாதிரி தான் வந்து சீன் வச்சிருப்பாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் கமல் படத்துக்கு ஹீரோ வந்து போற மாதிரி வச்சிருக்கிறது வந்து வாரணமாயிரம் படம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டே ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க எல்லாருமே வந்து கமலை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபேன் பாய் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்தது. ஸோ ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியே பண்ணது வந்து ஜிவிஎம் தான். தனித்தனி உறக்கங்கள். ஹாய்டா. செகண்ட் சான்ஸ் ஆஃப் லைஃபையும் வந்து பெரிய விஷயமா காமிச்சு பசங்களுக்கெல்லாம் ஒரு ஹோப் கொடுத்ததுமே இந்த படம் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ஏதாவது டிப்ரெஷன்ல இருக்கும், ஏதாவது ஒரு நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா வந்து ஜிம்முக்கு போகணுன்ற ஒரு விஷயமே வந்து வாரணமாயிரம் படம் அப்புறம் தான் நிறைய பேர் ஜிம்முக்கு போன மாதிரி இருந்தாங்க. அந்த மேக்னா மறந்த வழி அந்த மாதிரி நிறைய பேர் ஜிம்முக்கும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படம் வந்து நிறைய பேரை லைஃப்ல ஃபிக்ஸ் பண்ணுச்சுன்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதே மாதிரி நான் இவ்வளவு நேரம் பேசினதுலேயே கேரக்டர்ஸ் நேம்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ரீசெண்டா நேத்து கூட ஒரு படம் பார்த்தேன், அந்த கேரக்டரோட நேமே எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை. மெட்ராஸ் படத்துல வந்து ஜானின்ற கேரக்டர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி அன்பு கேரக்டரா இருக்கட்டும், கேரக்டரா இருக்கட்டும், அதே மாதிரி கலைவன் கேரக்டரா இருக்கட்டும், அதே மாதிரி மயக்கமன்னில யாமினி கேரக்டரா இருக்கட்டும், கார்த்தி கேரக்டரா இருக்கட்டும், செவஞ்சில வந்து கதிரோட கேரக்டரா இருக்கட்டும், அனிதாவோட கேரக்டரா இருக்கட்டும், அது மாதிரி எல்லா கேரக்டருமே எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனா இப்ப நீ என் பக்கத்துல நிக்க கூட யோசிக்கிறத பார்க்கும் போது தான் என் ஸ்டேட்டஸ் தெரியுது. ஏதோ தெருல கிடக்குற சாணி மாதிரி. அடுத்த படம் வந்து வட சென்னை. அந்த பேனிக் மூமெண்ட்டை கிரியேட் பண்றதுன்னு இருக்குல்ல. இப்போ சாமியானா சீன்ல வந்து செந்தில் வந்து வருவானா மாட்டானா அப்படின்ற ஒரு பேனிக்லயே வச்சிருப்பாங்க. வெளில வருவான், கை உடஞ்சிரும், அதுக்கப்புறம் வந்து இல்ல வரமாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தர் சொல்லுவாரு, இல்ல அவன் இன்னைக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன், இன்னைக்கு ரூட் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கேற்ற மாதிரி வந்துருவாரு. அதுக்குமே ஒரு ஃபைட் ஒன்று உள்ள நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் அன்பு கேரக்டர் வந்து அவரு குத்திடுவாரு. அப்பதான் ரிவீல் ஆகும் அதுக்கு ஒரு இவன் வந்து குணாவோட ஆளு அப்படின்ற மாதிரி ரிவீல் ஆகும். அந்த பேனிக் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு பே ஆஃப் கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, அது வந்து பயங்கரமா செட் ஆனது வந்து வடச்சென்னை படத்துல தான். ராஜன் கேரக்டர் வந்து சாவடிக்கிற சீன்லயும் வந்து சிங்கிள் ஷாட்ல அவங்க உள்ள வந்து அவர் என்ன நம்மளுக்கு நல்லது நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இருப்பாங்க. அவர் பின்னாடி வந்து பாலிடிக்ஸா பேசிட்டு இருப்பாரு. அந்த ஒரு சிங்கிள் ஷாட்ல வந்து உட்காரும் போது கீழே வந்து கத்தி விழுந்துரும், என்னென்ன ரூட் எடுக்கிறதுக்கு ஸ்கெட்சு போட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
ஒரு பேனிக் மூமெண்ட், இது நடக்குமா, அவனை குத்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பேனிக் மூமெண்ட்லயே வச்சு ஒரு பே ஆஃப் ஒன்று கொடுக்கறது வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் வந்து வடச்சென்னை. பே ஆஃப் வந்து கொடுக்கறதுக்கு சில படம் வந்து மறந்தோம். செந்தில், நீ சொல்ற மாதிரி நடந்துட்டா சோக்கு தான். நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயம் வந்து சும்மா வெற்றிமாறன் அவர்கிட்ட வந்து வடச்சென்னை 2 எப்பன்னு கேட்டுனே இருக்காதீங்க. வரும்போது வரட்டும், அவரு படத்தை எடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும், அவங்க பண்ணுவாங்க. சும்மா ஒரு கிரியேட்டரை போட்டு புஷ் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். எனக்கு வந்து இப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறனாலதான் சில படம்லாம் வந்து ட்ராப் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் டெக் லைஃபும் இப்போ ஆச்சு. அதை வந்து நாயகன் கூட எடுத்துட்டு போய் கம்பேர் பண்ணனாலதான் அந்த படம் வந்து கரெக்டா ஒர்க் ஆகல. அதே மாதிரி படம் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு இங்க யாருக்கு வேணா உரிமை இருக்கு. ஏன்னா நம்ம தான் அட்லீஸ்ட் படத்தை பார்க்க போறோம். நம்மளோட மைண்ட் செட்ன்றது இங்க இருக்கும். அந்த படம் வந்து இங்க வந்தா கூட நம்மளுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதனால வந்து ஓவர் ஹைப்டா படம் வச்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அவர் எடுக்கும்போது அவருக்கு தெரியும் எப்போ எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த ஒரு கிரியேட்டரை ஒரு காம்னஸ்லயே வச்சுக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால சும்மா கேட்காதீங்க அவர்கிட்ட போயிட்டு வடச்சென்னை எப்போ அவரை மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. உயிரோடு இருக்கிறது உன்னால் தான், அதனால தான் நான் உன்னை இப்போ விடுறேன். ஆனால் தெரியும், ஊரை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மாமா வேலை பார்க்கறது, உன் சுயநலத்துக்கோசரம் யாரை வேணா பலி கொடுக்கலான்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எதனா பண்ண நான் வருவேன். வந்தேன்னா ஒட்டுமொத்த பேரையும் அடிச்சு விட்டு போயின்னே இருப்பேன். நான் வந்து ஜேஜே அது வந்து நான் இப்பவும் கேடிவியில போட்டாங்கன்னா நான் உட்காந்து பாக்குற படம் வந்து அந்த செம்ம ஓல்சமான ஒரு படம்னா அது ஜேஜேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜேவோட கேரக்டரும் ஹீரோயினோட கேரக்டருமே மீட் பண்ணிக்கிறதே வந்து ஒரு அவங்க 2 பேருக்கான சீனுமே வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் படத்திலே இருக்கும். கடைசியில ஒரு 5 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு 10 நிமிஷம் சீன் இருக்கும். ஆனா படத்துல ஃபுல்லா ஒரு லவ்வோட ஒரு டிராவல் ஒன்று இருக்கும். அது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹோல்சமா இருக்கும் அந்த படமே பார்க்கறதுக்கு. அதை எப்படி எனக்கு டிஃபைன் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் ஏன் அவ்வளவு தடவை உட்காந்து அந்த படத்தை பார்த்தேன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருக்க ஒரு படம் வந்து ஜே படம். சூர்வா நோட்டை வந்து அவன் கண்டுபிடிக்கிறானா இல்லையா, அவன் பக்கத்துல எல்லாம் மாறும் அந்த நோட்டு. நம்ம இங்க நின்று அங்க இருக்கு பாடுற நோட்டு அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி அந்த படம் வந்து ஒரு கான்வர்சேஷனா சூப்பரா இருக்கும். இதுதான் இந்த வீடியோ. ஸோ சும்மா ஜாலியா அப்படியே வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்தது இந்த வீடியோ. ஸோ அதே மாதிரி நீங்க என்னென்ன படத்தை வந்து ரீவாட்ச் பண்றீங்க அப்படின்ற ஒரு கவுண்ட்டையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கும்கி 30 தடவை, ஹேராம் 60 தடவை, பஞ்சதந்திரம் 100 தடவை அப்படின்ற மாதிரி கவுண்ட்டையும் சொல்லுங்க. ஸோ பஞ்சதந்திரமே சூப்பரான ஒரு படம் தான். பஞ்சதந்திரமே நல்ல படம் தான். ட்ரேசி மோகனும் கமலும் சேர்ந்த ஒரு காம்பினேஷனா இருக்கும். ஸோ அதே மாதிரி கவுண்ட்டையும் நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கூடிய சீக்கிரம். அன்டில் தென் பீஸ்.